அப்பா என்று சொன்னது நீதானா? சொல் சொல் என் தந்தையே, சம்மதம் தானா? ஏன் 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 என் தந்தையே, ஏன் ஏன் என் தந்தையே. மகளை நல்ல ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து அவர்கள் இருவருமே மஞ்சள் குங்குமத்தோடு 100 ஆண்டு காலம் தம்பதியராக வாழ வேண்டும் என்று நானே வாழ்த்து வழி அனுப்புவார்கள். அப்பா, இந்த பாவை நான் பிறந்த முதல் என்ன பாவத்தை செய்தேனோ, யார் குடும்பத்தை நான் கெடுத்தேனோ, இறந்த பிணத்தை எந்த தந்தையாவது மணந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி சம்மதம் கேட்பாரா? இதைவிட உங்கள் கரத்தால் என்னை கொண்டிருக்கிறார். எந்த பெற்றெடுத்த தந்தையாவது தன்னுடைய மகளை இறந்து போன பிணத்திற்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்களா? மகளே, இந்த பிணத்திற்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுக்கவில்லை. உன் சிற்றன்னை வசந்தராதான் இந்த முடிவை எடுத்து விட்டார் மகளே. அப்படி இந்த பிணத்தை மணக்க நீ சம்மதிக்கவில்லை என்றால் தாலி அறுத்து வீசி எறிந்து விட்டு தனி வழிவே சென்று விடுவேன் என்ற மிரட்டுகிறார். அப்பா, நான் ஒரு நாட்டு இளவரசி நாட்டிலே பிறந்திருக்கிறேன். ஆனால் இதுவரை இளவரசி என்ற ஒரு ஆணவத்தில் நடந்தது கிடையாது. இந்த பாரிக்கு இப்பேற்பட்ட சோதனையா? இந்த நாட்டு மக்கள் என்ன உரைப்பார்கள் தெரியுமா? என் வாழ்க்கை தான் முக்கியம், என் சந்தோஷம் மட்டுமே முக்கியம் என்று நான் நல்ல ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். என் சிற்றன்னை உங்களை வெறுத்து விட்டு தாலி அறுத்து எரிந்து வீசிவிட்டு தனி வழியை சென்று விட்டார். இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இந்நாட்டிலே பிறந்தாலே பத்மாவதி. அந்த மகளால் அந்த தந்தையின் வாழ்வே போனது என்று என்னை இழிவான வார்த்தைகளை பேசுவார்கள். அப்பா, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பிறந்த நம்மள இதுவரையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்த பாவினான் இறக்கும் வரையிலும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பிரம்மன் என் தலையிலே எழுத்தாக எழுதியிருக்கின்றார். அப்படியே நடக்கட்டும். என் சிற்றலையும் நீங்களும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்றால் அந்த இறந்த பிணத்தை நானே வேண்டாம் மகளே, எப்படியாவது ஒரு காரணம் கிடைத்தால் மட்டும் போதும். என் மகளை பார்த்து விட வேண்டும். ஆசை வார்த்தைகளை 1000 பேசிவிட வேண்டும். என் மனதில் இருக்கும் வார்த்தை இறக்கிவிட வேண்டும் என்று நான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் பிணைத்து மனைக்க சம்மதம் பெற்று போக வரவில்லை அம்மா. நான் அதற்காக வரவில்லை. நீ பிணைத்து மனைக்கு சம்மதிக்க வேண்டாம் என்று சொன்னால்
என் வாழ்க்கையை சீர்கட்டாலும் பரவாயில்லை. நீ வாழ பிறந்தவள், நீ வாழ வேண்டும். அவள் தாலி அறுத்து வீசிவிட்டு சென்றாலும் பரவாயில்லை. மகளே, நான் உரைக்கிட்டு வார்த்தை கேளம்மா. என் வார்த்தைக்கு அந்த பிணத்தை நீ மணக்கவே கூடாது. இல்லை, வாழ வேண்டும் அம்மா. இல்லையப்பா, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது. மன்னன் இல்லாத நகரமையே அழிந்து விடும் என்று சொல்வார்களப்பா. மன்னன் இல்லை என்றால் அந்த நாட்டிலே மதிப்பே கிடைக்காதப்பா. மக்கள் எல்லாம் சீர்கட்டு விடுவார்கள். அதனால் இந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டும் என்றால் என் உயிரையே நான் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த இறந்த பிணத்தை நான் மணந்துதான் ஆக வேண்டும். என்ன வார்த்தை கூறி உன்னை சம்மதம் தெரிவிப்பதே தெரியவில்லை அம்மா. தந்தை சொல்லி நிலைக்க வேண்டும், என் வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையை தியாகத்தை செய்கிறாய். உன்னை மகளாக பெற்றெடுத்திற்கு நான் தான் பெருமைப்பட வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு நீ மகளாக பிறந்தது நான் செய்த பாவம் அம்மா, பாவம். பாவத்தை செய்திருக்கேன் மகளை பத்மாவதி. மீண்டும் மீண்டும் உரைக்கிற அந்த பிணத்தை நீ மலைக்க வேண்டாம் அம்மா. ஐயோ இறைவா, நானே எனக்கு பகையானே.